இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த போரில், அதாவது இஸ்ரேல், ஈரான், யூஎஸ், இதில் மெயினாக இஸ்ரேல் தானே இந்த தாக்குதல் முதல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க தானே இந்த போரை ஆரம்பித்தது. அதில் இப்போ யார் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரானா இஸ்ரேலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இந்த ஒரு படம் பதில் சொல்லும். பாருங்கள், இது ஈரானுடைய பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் ரோட்டில் இறங்கி ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. அது என்ன போராட்டம்னா, இஸ்ரேலுக்கு பயந்து, இந்த யுத்தத்துக்கு பயந்து அந்த போராட்டம் கிடையாது. இது பாலஸ்தீனுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் நடக்குது. 1979 இந்த போராட்டம் நடக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த போரில் ஈரான் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு சொல்லணும்னா ஈரான் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்றதையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். மனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. From Tehran captured some of these officials walking among crowds of supporters during the rally. The presence of top figures in Iran's. சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஈரானுடைய பிரசிடென்ட் தெஹரானில், இந்த இஸ்ரேல் பயங்கரமாக நாங்கள் குண்டு போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கோம், தெஹரானே இப்போ இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த தெஹரானில் ஈரானுடைய பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல், அதாவது புல்லட் ப்ரூஃப் காருக்குள்ளெல்லாம் அவர் போல, இல்லைன்னா மிலிட்ரி அவரை சுற்றி இல்லை, செக்யூரிட்டி கிடையாது, பொதுமக்களாக கலந்து ரோட்டில் நடந்து போகிறாரு. இந்த குதூஸ் டே அப்படின்ற அந்த ரமதானுக்கு கடைசி வெள்ளிக்கிழமை இந்த ஒரு குதூஸ் டேவை அவங்க ஆச்சரிப்பாங்க. அது மெயினாக பாலஸ்தீனுக்காக ஜும்மா நமாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரோட்டில் மக்கள் எல்லாம் திரண்டு பாலஸ்தீனுக்கு ஆதரவாக அவங்களுடைய குரலை எழுப்புவாங்க. அதுதான் இந்த குதூஸ் டே. அந்த குதூஸ் டேல ஈரானுடைய பிரசிடென்ட் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு செக்யூரிட்டியும் கிடையாது, அப்படி நெஞ்சை விரிச்சுக்கிட்டு நடந்து போறாரு. எங்க அப்படி தாக்குதல் நடத்துறேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க இஸ்ரேல், அந்த இடத்துல. அதே சமயத்துல நம்ம இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் பெஞ்சமின் நெதன்யாஹூ, அதாவது பேர்லயே கராட்டெல்லாம் இருக்குது பாருங்க, யாஹூ அப்படின்னு, அவ்வளவு பயங்கரமான வீரன். எங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, நாங்க அடிப்போம், அடுத்த ஒரு வாரத்துல முடிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த போரை ஆரம்பிச்ச அந்த வீரன் இப்ப எங்க இருக்கிறான் அப்படின்னா, எங்க இருக்கிறாரு அப்படின்னா, பதுங்கு குழியில எலி மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. 3-4 நாளா இப்ப வெளியிலேயே வரல. இந்த ஆள் வீரனா, இல்லைன்னா நீ தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கும்போது, அதுவும் தெஹரான்ல, அங்க மக்களோட மக்களாவும் போடுறா, நீ என்ன போடு, நான் நெஞ்ச வச்சுக்கிட்டு நீ இப்ப முடிஞ்சா தாக்குறா அப்படின்னு ஒரு பிரசிடென்ட் தைரியமா நடந்து போறாரு. இவர் வீரனா? அப்ப இந்த போர்ல யார் ஜெயிச்சது? தனி மனிதனா நம்ம பார்ப்போம். பெசஸ்கியான் வர்சஸ் பெஞ்சமின் நெதன்யாஹூ. யார் வெளியில இருக்கிறது? தைரியமா நெஞ்ச விரிச்சுட்டு நிக்கிறது யாரு? எலி மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? அப்ப யார் ஜெயிச்சது? ஓடி ஒளிஞ்சவன் ஜெயிச்சானா, இல்லைன்னா நெஞ்ச விரிச்சுட்டு ரோட்ல நடக்கிறவன் ஜெயிச்சானா? ஸோ அதுதான் இந்த போரை பொறுத்த வரைக்கும். இஸ்ரேல் நல்லா அடி வாங்கிடுச்சு. எங்களை யாராவது காப்பாத்துங்கன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதறலின் வெளிப்பாடு தான் இப்ப ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தலாம், அதை பண்ணலாம், இது பண்ணலாம். ஏன்னா இந்த இஸ்ரேலை காப்பாற்றி ஆகணும், இல்லைன்னா அடிச்சு நாசம் பண்ணிடுவாங்க அப்படின்றது தெரியும். ஏற்கனவே ட்ரம்ப்பே சொல்லியிருக்கிறாரு, 2 வாரம் இந்த போர் தொடர்ந்து நடந்ததுன்னா எங்களுடைய B-2 ஃப்ளைட்டு, அந்த ஃபைட்டர் ஜெட்டை அனுப்பலைன்னா இஸ்ரேலை ஊற்றி மூடி அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க, அப்படியே தரமட்டமாக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ட்ரம்ப்பே சொல்றாரு. அப்படின்னா ஈரான் எவ்வளவு பலம் வாய்ந்தது அப்படின்றது அவருக்கு தெரியுது. நீ பாட்டுக்கு போரை ஸ்டார்ட் பண்ணிட்டு பங்கருக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டேன். ஆனா ஈரான்ல அந்த மக்கள் மீது தாக்குதல் நடக்கும்போது அந்த பிரசிடென்ட் அவங்களோட சேர்ந்து ரோட்ல நெஞ்ச விரிச்சுட்டு நடக்கிறாருன்னா யார் இதுல வீரன்? ஒரு பிரசிடென்ட்டே அவ்வளவு தைரியத்தை காட்டுறாங்கன்னா அவங்க நாட்டு மிலிட்ரி எந்த அளவுக்கு அவங்களுடைய பலத்தை காட்டுவாங்க. அப்போ இந்த இஸ்ரேல் ஈரானுடன் மோதி ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. அதுவும் ஈரானை சுத்தி ஒரு நாடு கிடையாது, சுத்தி இருக்கிற 14 நாடுகள்ல இருந்து, அமெரிக்காவுடைய அந்த ஏர்பேஸ்ல இருந்தெல்லாம் தாக்குதல் நடக்குது. இஸ்ரேலும் தாக்குது. இத்தனை பேரையும் சுத்தி அடிக்கிறாங்க. ரஜினி சொன்ன மாதிரி சுத்தி அடிக்கிறாங்க, பறந்து அடிக்கிறாங்க. அப்படி இருந்தும் சமாளிச்சு உன்னை அடின்னு அடிச்சு பங்கருக்குள்ள அனுப்பிச்சாச்சு. அந்த பிரசிடென்ட், ஈரானுடைய பிரசிடென்ட் ரோட்ல நடந்துகிட்டு இருக்காரு. அப்ப யார் வீரன்? இந்த போர்ல யார் ஜெயிச்சது? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கேஸுக்கு வரும். நம்ம நாட்டில் அந்த கேஸ் விலை எல்லாம் பயங்கரமா ஏறி யூபிலலாம் 10-15 கிலோமீட்டர்ல கியூ நிற்குது. தமிழ்நாட்டிலலாம் இன்னும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இங்கேயும் தட்டுப்பாடு ஆரம்பிச்சாச்சு. பெங்களூர்ல இந்த ஒரு போட்டோ பாருங்க. ஒரு ஷவர்மா வாங்கின ஒருத்தர் ஷவர்மா வாங்கியிருக்காரு. அதில் 10 ரூபாய் கேஸ் சார்ஜ் போட்டிருக்கிறாங்க. இந்த வேட்டு டாக்ஸ் போடுற மாதிரி கேஸ்க்கான தனியாக ஒரு ரேட். இதில் இந்த பில்லில் பாருங்க, அவர் பிளெயின் தோசை 80 ரூபாய், அப்புறம் சிக்கன் கறி 120 ரூபாய், 30 ரூபாய் கேஸ் சார்ஜ், மொத்தம் 230 ரூபாய். இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு நம்ம நாட்டுடைய நிலைமை.
இந்த நேரத்தில் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹர்மூஸ் ஸ்ட்ரீட்டில் வந்து எப்படியாவது நம்ம கப்பலையெல்லாம் அனுப்புறதுக்காக 2 கப்பல் வந்தது அப்படின்னு சொன்ன நியூஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கப்படலை. அந்த ஒரு கப்பல் வந்திருக்கு, அது வந்து ஏற்கனவே இந்த ஹர்மூஸ் ஸ்ட்ரைட்டை மூடுறதுக்கு முன்னாடி வந்த கப்பல். 2004 மன்மோகன் சிங் வந்து நம்ம நாட்டில் எண்ணெய் தட்டுப்பாடு வராமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு. அவருடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கால் எண்ணெய் தட்டுப்பாடு அவ்வளோ சீக்கிரம் வராது. அவருடைய அந்த விஷன் தான் இப்போ வந்து நம்ம நாட்டில் எண்ணெய் தட்டுப்பாடு வராமல் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. கருத்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.